இப்போ ஏழைகளுக்கு உதவி செய்வது, தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்வது, அதிகமாக சதக்கா செய்வது, இவைகளெல்லாம் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய மிக முக்கியமான வழிமுறைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இவை எல்லாவற்றோடும் சேர்த்து அல்லாஹின் மீது தவக்குல் வைப்பது, அவனிடத்தில் அதிகமாக துஆ செய்வது, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது, அதே போல பாவங்களிலிருந்து ஒதுங்கி இருப்பது, அதே போல ஏழைகளுக்கு தேவையுள்ளவர்களுக்கு உதவுவது, இவைகளோடு சேர்த்து நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அடுத்த ஒரு வேலைதான் குழந்தைக்குரிய மருத்துவ ரீதியான முயற்சிகளை செய்வது. ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான மருத்துவ ரீதியான முயற்சிகளை செய்வது. இதிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை வேண்டும் என்று கருதி ஷிர்கான வழிமுறைகளுக்கு போய்விடுவதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலே இது மிகப்பெரிய கைசேதமாகும். குழந்தை இல்லை என்பது ஒரு கைசேதம். அதைவிட மிக ஆபத்தானதும் பாரதூரமானதும் ஷிர்கான வழிமுறைகளை நாடி செல்வது, தர்காக்களுக்கு செல்வது, அல்லது தாயத்துகளை அணிந்து கொள்வது, அல்லது இந்த ஷிர்கான முறையில் வைத்தியங்கள் செய்யக்கூடியவர்களிடம் போய் நிற்பது, இவைகள் அனைத்தையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நம்ம ஆரம்பத்தில் குறிப்பிட்டோம், இது கலா கதிர், இது ஒரு சோதனை. எனவே இந்த சோதனையில் பொறுமையை கடைபிடிப்பது என்பது மிக முக்கியமானதாகும். பொறுமை என்று சொல்லும்போது அல்லாஹுடைய கலாவை பொருந்தி கொண்டு அவன் அனுமதித்த, அவன் காட்டித்தந்த வழிகளுக்குள் நின்று முயற்சி செய்வதுதான் பொறுமையாகும். அந்த அடிப்படையில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நிச்சயமாக அவர்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். சில நேரங்கள் இறுதி வரை குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அதிலே அவர்களுக்கு ஹைரை, நலவை வைத்திருப்பான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.